என் சேனல் பேர் வந்து வாய்தான். நீ பார்த்துருக்கியா நிறையா? வேலூர்ல நிறைய இடத்துல போய் சாப்பிட்டோம். சத்வாச்சரில் ஏதாவது ஸ்பாட் இருக்குமான்னு சொல்லி உங்களை யாரும் கேட்கல, நானே என்ன கேட்டுக்கிட்டேன். சரி சத்வாச்சரில் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு ஸ்பாட்டு தான் இன்னைக்கு போக போகிறோம். வேலூர் சத்வாச்சாரி காந்தி நகரில் இருக்கு. போலாமா? இன்னைக்கு நான் சாப்பிடலான்னு சொல்லி வந்தது இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்பாட்டு தான். சத்வாச்சாரி காந்தி நகர்லயே லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய வண்டர் வீல்ஸ் சிக்கன் தான். இந்த கியாஸ்க்ல தான். ஸோ இவங்க கிட்ட ஒரு 3-4 டிஷ்ஷை ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு ஈவினிங் ஸ்பாட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் வேலூர்ல. அது ரொம்ப நல்லாவே போயிருந்தது. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க ஐ கார்டுல தரேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன் வேலூர்ல இந்த மாதிரி நான் நிறைய ஈவினிங் ஸ்பாட்ஸ் எனக்கும் தெரியும், நான் சில இடத்துல கேட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு ஸ்பாட் தான் இந்த காந்தி நகர்ல இருக்கக்கூடிய வண்டர் வீல்ஸ் சிக்கன். இவங்க வந்து இது ஒரு பிரான்ச்சைஸ் பேஸ்டு ஷாப் தான். ஃப்ரைட் சிக்கன், பர்கர், அப்புறம் வந்து சாண்ட்விச், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நான் வழக்கமா பண்ற மாதிரி உங்களுடைய பெஸ்ட் ஐட்டம்ஸ் நீங்க கொடுங்க, அதை நான் ட்ரை பண்ணி நான் என்னோட வீடியோல காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள யாருக்காவது இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூகுள் மேப்ஸ் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை வச்சு இங்க ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். வரணும்னாலும் ரொம்ப கஷ்டம் இல்லை. காந்திநகர் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைட்லயே இருக்கு. நீங்க சர்வீஸ் ரோட்ல வந்தீங்கன்னா வந்துடலாம். எனக்கு இந்த ஒண்டர் வீல்ஸ் சிக்கன் பிரான்ச்சைஸ் எல்லாத்துலயுமே இவ்வளவு ஐட்டம்ஸ் தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எல்லா இடத்துலயும் போய் ட்ரை பண்ணதில்ல. பட் இந்த மாதிரியான கியாஸ்க் வந்து நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ஈவன் ராணிப்பேட்லயுமே இருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட 30 ஐட்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சின்ன கியாஸ்க்ல. அது எல்லாமே அஃபோர்டபுளும் இருக்கு. மெனு கார்டு வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்க ஒருவேளை இந்த இடத்துல ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்க ரொம்ப பிரைஸியா தோணல அப்படின்னு நான் சொல்ற வார்த்தைக்கான முதல் விஷயம் என்னன்னா, ஃப்ரைட் சிக்கன் பர்கர் சீஸோட சேர்த்தே வந்து 80. எனக்கு இது என்னமோ பரவாயில்லன்னு தோணுச்சு. நான் லாஸ்டா சாப்பிட்ட இடத்துல வந்து 120 ஃப்ரைட் சிக்கன் பர்கர் வித்வுட் சீஸ். வித் சீஸ்னா 130. ஸோ அந்த வகையில இது கண்டிப்பா காஸ்ட் எஃபிஷியன்ட் தான். அந்த டேஸ்ட் அதே அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல. உண்மையாவே சொல்றேன், 80 rupees இந்த பர்கர் வந்து நிச்சயமா வர்த். நிறைய வெஜ்ஜீஸ் இல்ல, அந்த சிக்கன் நிறைய இருக்கு. அவங்களுடைய அந்த காரமா இருக்கிற சாஸ் வந்து சூப்பரா இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஒரு 3-4 பேர் வந்து அமகலம் பண்ணிட்டு இருக்கானுங்க, உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாவே சொல்றேன், சூப்பரா இருக்கு இந்த பர்கர். அந்த அந்த ஸ்பைசி சாஸ் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்ததான் உங்களோட பாப்கார்ன், சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட் இதெல்லாமே ட்ரை பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததா வந்து சிக்கன் சாண்ட்விச். இதோட பிரைஸுமே வந்து 80 தான். எப்பவுமே எனக்கு பெருசா சாண்ட்விச் மேல ஒரு ஈடுபாடு இருந்ததே இல்ல. வீடியோ நீங்க என்னோட வீடியோ ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி அந்த சிக்கன் ஸ்மோக்கியா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பர்கர் அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவா இல்ல, ஆனா சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருக்கு இல்ல, சூப்பரா இருக்கு. சாண்ட்விச்ல அந்த ஜூசினஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பர்கர்ல ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வெஜ்ஜஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஓவரால் டேஸ்டா
ரூபாய்க்கு இது நிச்சயமா வந்து சாட்டிஸ்ஃபைட். அந்த 4 பீஸ் கொடுத்துருக்காங்க 80 ரூபாய்க்கு. பெரிய பிரெட் ஓகே தான். அடுத்ததான் வந்து பிரெட் ஆம்லேட். எத்தனை பேர் பிரெட் ஆம்லேட் ஃபேன்ஸ் இருக்கிறீங்க? ஜஸ்ட் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் உங்கள ஒருத்தன் தான். இதுல ஏதோ மிஸ்ஸிங். ஆனியனோ கேப்சிகமோ ஏதாவது சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு ஆடான ஒரு ஸ்மெல் எனக்கு வருது. அது என்ன ஸ்மெல்னு எனக்கு தெரியல. இவங்க கிட்ட இதை நான் தி பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பர்கர் தான் மஸ்ட் ட்ரை. இதுல எதுவும் வெஜ்ஜீஸ் எல்லாம் எதுவும் இல்ல. வெறும் சாசஸ் அண்ட் பிரெட் அண்ட் ஆம்லேட் தான். டேஸ்டா ஓகே, பட் ஒரு பிரெட் ஆம்லேட்டா இது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் ஆகல. ஆனா நல்லா தான் இருக்கு. ஏதோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. நான் வீடியோ எடுக்கும் போது இங்க வந்து என்ன ரொம்ப நேரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த 3 பேர் இவனுக்கு தான். இவனோட பேரு ராயன், ஹேம்ராஜ் அண்ட் முருகன். ரயான் ராயன் இல்லையாம் பாரு, ரயான் முகமது ரயான். சோ இது வந்து அவங்களுடைய பாப்கார்ன். சின்ன சின்ன பாப்கார்ன் நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன் நானும் சாப்பிட மாட்டியா? கொஞ்சம் சத்தமா பேசினாதான் கேக்கும். கொஞ்சம் சத்தமா பேசினாதான் அவங்க 2 பேரும் எதுனாங்கடா நீ எதுவா? உண்மையா பாப்கார்ன் நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ரைட் சிக்கனுக்கான பேட்டர் தான் அது. பாப்கார்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. வாய்தான் லாஸ்டா வந்து நான் அவங்க கிட்ட அவங்க லெக் வேணுமா விங்ஸ் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஐ கோ வித் தேர் விங்ஸ். ஏன்னா பொதுவாக விங்ஸ் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். விங்ஸ் வந்து 3 பீஸ் வந்து 70 rupees வரும். எனக்கு இதுவுமே இதுல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் தான். கொஞ்சம் ஆயிலியாவும் இருக்கு. இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல விங்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஆயிலியா ஃபீல் ஆகுது. மத்த எதுவும் அந்த அளவுக்கு ஆயிலியா இல்ல. எல்லாமே ஓகே, பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அது ஏன்னு தெரியல.